உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விஜய், விடுங்க, நான் போய் பணத்தை கட்டிடுறேன். சித்தப்பா, நீங்க அழாதீங்க, இதை பத்தியும் கவலைப்படாதீங்க சித்தப்பா, எல்லாம் சரியாயிடும். அக்கா 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 நீ ஒரு நிமிஷம் இங்கே இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ வாக்கா. டேய், நீ மட்டும் போறதுக்கு நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? ஐயோ, நான் சொல்றது அது இல்ல அக்கா, மொத்த கும்பலும் உள்ள இருக்குது. இப்பதான் கல்யாண மண்டபத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குது. திடீர்னு நீ போய் நின்னேனா ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன். டேய், என் புள்ளை எப்படி புடிச்சு வச்சிருக்கிறவள நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு என் புள்ளைய நான் கூட்டிட்டு வரேன், நீ பேசாம வா. அக்கா 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 இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நல்லா இருந்தவளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு இப்போ உயிருக்கு போராட வச்சிட்டீங்களே, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க எதுக்கு இப்போ இங்க வந்தீங்க? மண்டபத்துல வச்சு நீங்க பண்ணதெல்லாம் பத்தாதா? மிச்சம் ஒட்டிட்டு இருக்கிற உயிரையும் பறிக்கலான்னு வந்திருக்கீங்களா? ஏய், நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணவோ யாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தவோ இங்க வரல. என் மகன் விஜயை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என் மகன் எங்க? என் மகன் எங்க? அக்கா ஏக்கா எங்க என் மகன் கேட்டேன்ல, அங்க பார், உன் மகன் எல்லாத்துக்கும் டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து சேவை பண்ணிட்டு இருக்கான். மாமா, என்னடா ஓமா, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏண்டா பையன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு மனசு வருத்தப்பட்டு பச்சை தண்ணி கூட பல்ல படாம எங்க அக்கா உன்னை தேடி வந்திருக்குது. நீ என்னடானா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அல்லக்கை வேலை பார்த்துட்டு இருக்கிற, அசிங்கமா இல்ல உனக்கு? யோ மாமா, கொலை வெறில இருக்கிற நானு, தயவு செஞ்சு போயிரு. ஏக்கா பாருங்க, அவன் மாமான்னு மரியாதை எல்லாமே என்னை திட்டுறாக்க. அவன் டேய் மாப்பிள, நீ யாரோட மனசு குளிந்து போகணுங்கிறக்கா இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியுது எனக்கு. யோ மாமா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஏய், என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? உன்னை கூப்பிட வந்தது அவன் இல்ல, நான். என்ன பார்த்து பதில் சொல்லு, என்கிட்ட பேசுடா. என்னம்மா பேசணும்? அதுதான் பேச வேண்டியது மொத்தத்தையும் மண்டபத்திலே பேசி முடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்னம்மா? இப்போ நீ வருவியா வரமாட்டியா? மா, நீங்க இப்படியே பேசிட்டீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்பவுமே வீட்டுக்கு வர மாட்டேன். உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய் வாடா. வரக்கா. விஜய், எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வீட்டுக்கு போங்க. தேவையில்லாம உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் பிரச்சனை எதுவும் வேணாம். நீங்க கிளம்புங்க. இல்ல மகா, என்னால வீட்டில் இருக்க முடியல. என் அம்மானாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க விஜய். உங்க அம்மா பண்ணதுக்கு
நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, இல்லனா அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. ஆமா விஜய், நாங்க எல்லாரும் தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் விஜய். விஜய், ம்? உங்க அம்மா கார் கீயை விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க போங்க. இல்ல மகா, அவங்க வேணும்னே விட்டுட்டு போயிருப்பாங்க. என்ன விஜய், எல்லாத்துக்கும் ஏதாவது சொன்னா எப்படி? சரி, நானே போய் கொடுத்துட்டு வரேன். அப்பா கொடுத்துட்டு வந்துடுறேன். ம். ஏக்கா ஏக்கா என்னக்கா இது? உன் மகன் இந்த பேச்சு பேசுறான். விட்டா வீட்டோட மருமகனாவே செட்டில் ஆயிடுவான் போல இருக்கே. இதெல்லாம் அவன் பண்ணலடா. ஆ, அங்க நிக்கிற ஆளுங்க பாரு, ஆ. அவளுங்க பண்ற வேலைதான். ஆ. நல்லா என் பையனை மயக்கி வச்சிருக்காளுங்க. ஆமாக்கா, இப்ப சொன்னியே இதுதான் உண்மை. ஐயோ அக்கா, கார் சாவியை மறந்து விட்டு வந்துட்டக்கா. ஏய். போயிட்டு வந்துடுறேன். அக்கா. சாவியை விட்டுட்டு வந்துட்டீங்க, அதான் கொடுக்க வந்தேன். ஏய், ஏதோ நான் மண்டபத்துக்கு வந்து உங்க அம்மாவை திட்டிட்டேன்னு ரொம்ப குதிச்சிங்களே. இப்ப நீங்க பண்றதையெல்லாம் பார்த்தா நான் பேசுனது சரிதானே? ஒரு பணக்கார வீட்டு பையனை மொத்தமா வளைச்சு போட பாத்தீங்க, அது நடக்கலனதும் இப்ப என்கிட்ட இருந்து பிரிச்சு உங்களுக்கு எடுப்படி வேலை பார்க்க வைக்கிறீங்களா? சரியான ஈன புத்திடி உங்க குடும்பத்துக்கு. இது பாருங்க, வார்த்தையை அடக்கி பேசுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? டேய், நீ சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன். ஏண்டி, நீங்க என் புள்ளைய வசியம் பண்ணி புடிச்சு வச்சுப்பீங்க, கேட்டா நான் தான் உங்க அம்மாவை மயக்கம் போட வச்சேன்னு கதை கட்டுவீங்க. என்ன கடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இத பார், இப்போ வரலன்னு சொல்ற என் பையனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் வந்துருவான். நீங்க மனசுல ஒரு ஆசை வச்சிருக்கீங்களே, எப்பாடுபட்டாவது உங்க அக்காவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு. அது மட்டும் ஒரு காலத்திலயும் நடக்காது. நான் செத்தா கூட அது நடக்காது. சவால் விட்டு சொல்றேன்டி. என்ன மேடம், திடீர்னு சவால் எல்லாம் விடுறீங்க? யாரோ உங்க மனசுல பெரிய ராஜமாதா நம்ப வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.